25 குரூப் 4 வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மாடல் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எலிஜிபிள் கொஸ்டின் 2022ல் உள்ளது. இந்த கொஸ்டின்ல வந்து 100 கொஸ்டின் தமிழ், அதுக்கப்புறம் 100 வந்து ஜிகே இருக்கும். அது அவங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது எலிஜிபிள் டெஸ்ட் தான். பட் இந்த எலிஜிபிள் டெஸ்ட் தான் உங்களுக்கு 2025 குரூப் 4 சிலபஸ்ல கவர் ஆகுது. ஸோ அதை அப்படியே சிலபஸாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம சிலபஸ் சொல்லும்போது அந்த ரிலேட்டடாக இருக்கிறது உள்ள கொஸ்டின் எல்லாமே போட்டிருக்கேன் நிறையா. போய் பாருங்க, நம்ம லிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல வந்து என்ன பிரித்தெழுதுக எத்தனை, சேர்த்தெழுதுக எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டிட்டேன். இருந்தாலும் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று சொல்லிடுறேன். இந்த 100 கொஸ்டின்ல எத்தனை வந்து பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் எத்தனை சொற்கள் வந்து கேட்டிருக்காங்கிறத உள்ள போயிருந்தேன். அதிகபட்சமா என்னன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இல்ல பிறமொழி சொற்கள் நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல மொத்தம் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல்ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை கண்டறிய 3 கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் 3 கொஸ்டின், அகரவரிசையில இருந்து 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தோம், அதுல 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அகரவரிசை. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பேர் அது ரிலேட்டடா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின், அதுல வேர்ச்சொல் சார்ந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்ன உள்ள கொஸ்டின்ல ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க வேர்ச்சொல். மரபு பிழை 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக 2, எதிர்ச்சொல் 2, பிரித்தெழுதுக 2 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேர்த்தெழுதுக 1 தான் கேட்டிருக்காங்க. போன வாட்டி 4, 3, 2ன்னு பிரிஞ்சிருந்தது. சரிங்களா? அடுத்து மருவு சார்ந்த கொஸ்டின் 3 இருக்கு. அதுல 2 கொஸ்டின் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். மருவு என்னன்னு கண்டுபிடி. நெகட்டிவ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். 4 எது தவறானது அப்படின்னு கேட்பாங்க மருவும். ஸோ கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து நிறுத்தக்குறிகள் சார்ந்து நமக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே கிட்டத்தட்ட நிறுத்தக்குறிகள் வந்து 3 கேட்டிருக்காங்க. 3மே நல்ல பெரிய நிறுத்தக்குறிகள் தான். சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்து மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காலம் அறிதல், காலம் அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அந்த காலம் ரிலேட்டடாக நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இணைப்பு சொற்கள் வந்து நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ அந்த இணைப்பு சொற்கள் மட்டும் இந்த கொஸ்டின்ல 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து ஒரு பல சொல் ஒரு பொருள் குறிக்குதுங்கிறது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு சொல் இரு பொருள் தர்றது கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதணும் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த ஒருமைப்பன்மை பிழையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா? நீங்க இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுகள்ல பொய் அகற்றும் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு எழுதும் போது பொய் பிளஸ் அகற்றும். இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சொல்லும் பொருளும் தர்றாங்க அப்படின்னாக்க அது இலக்கியம் இடத்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் அப்படிங்கிற செயல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து செந்தமிழ் அப்படிங்கிறதையும் நீங்க பிரித்தெழுதுக. செம்மை பிளஸ் தமிழ் அப்படிங்கிற பண்பு தொகை ரிலேட்டடா தான் பிரியும். ஸோ ஆப்ஷன் செம் பிளஸ் தமிழ்னு 2வது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக புணர்ச்சி விதிப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. 3வது 8 பிளஸ் திசை 8 திசை அப்படிங்கிறது தான் சேர்த்தெழுதுக. அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் தருக 2 கொஸ்டின் அடுத்தடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்றேன், எதிர்ச்சொல் இருக்கட்டும், சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்கட்டும், அதிகபட்சம் 2 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது அடுத்தடுத்தாவே இருக்காது. குரூப் 4ங்கும் போது அடுத்தடுத்து இருக்காது. ஒன்லி ஃபர்ஸ்ட் 25 இல்ல லாஸ்ட் 25 இல்ல ஃபர்ஸ்ட் 50 இல்ல லாஸ்ட் 50 இப்படின்னு எந்த கொஸ்டினுக்குள்ள கூட இருக்கலாம். ஆனா எலிஜிபிள் இருக்கிறப்போ அடுத்தடுத்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அறிகுறை அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? மீதி இருக்க எல்லாமே ஒரே வேர்டை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விலகு அப்படிங்கிறது தான். இது நம்ம ஈஸியாவே படிச்சிருப்போம், புக்ல உள்ள கண்டென்ட் தான். அடுத்து நீங்க பாருங்களேன், பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்ல வந்து கேட்கும் போது நம்மளுக்கு பால் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு 2025 குரூப் 4 சிலபஸ்ல கவர் ஆகுற கண்டென்ட் தான். சரிங்களா? பலவின் பால், அதாவது இதுல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால்னு வரும். சரிங்களா? இதுல ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது 3 உயர்திணையை குறிக்கிறோம். சரிங்களா? சோ இது வந்து அக்ரிணையை குறிக்கும். பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அது எல்லாம் ஒன்றன் பால் எல்லாத்தையும் எது குறிக்கும்னா அக்ரிணையை குறிக்கும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. கொழுந்து வகைங்கிறது வந்து வேப்பங்கொழுந்து கொழுந்தை தான் குறிக்கும். நெல்லோட துளிர் கொழுந்தை தான் குறிக்கும். பனம் குருத்து அது இளமா இருக்கிற கொழுந்தை தான் குறிக்கும். கீரை தண்டுங்கிறது ஒரு செடியோட தண்டு பகுதியை குறிக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா பிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது தாவரத்தோட வகையை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் பொருந்தாத சொல்ல கண்டறியும் போதெல்லாம் இயற்கை சார்ந்துதான் வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது ரிலேட்டடா தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, புக்ல உள்ள கண்டென்ட் தான் வரும். நெக்ஸ்ட் பின்வரும் ஒன்று தவறான செய்தியை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம தவறுங்கிறத சொல்லிட்டானா அப்ப மீதி இருக்க 3 ஆப்ஷனுமே நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஸோ நீங்க நல்லா பார்க்கணும். அந்த 3 கொஸ்டினையும் நீங்க ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா அது கரெக்டான ஆன்சர் இல்ல பாத்தீங்களா? சோ அரிக்கமேடு அகழ்வாயில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தனங்கிறது கரெக்ட் தான். அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து இருக்கு. சோ புறப்பொருள்ல தான் ஏறுகோள் இருக்கும். சரிங்களா? அடுத்து பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலை காணப்படுகிறதுங்கிறத 4வது ஆப்ஷன் கரெக்ட் தான். வல்லினம் அதாவது 8, 10 ஆகிய எண்ணு பேர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது மிகும். இது கரெக்ட் தான், இது தப்பு. சோ ஆப்ஷன் வந்து சி தான் தவறான செய்தி. சரிங்களா? மீதி 3மே கரெக்டான
செய்தி. ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. கூரை முடைந்தான் அப்படிங்கிறது தான். பால் பருகினான் வரும், சோறு உண்டான் வரும், அம்பு எய்தினான் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. எருதுங்கிறது எக்காலமிடம், மயில் வந்து அகவும், கோழி வந்து கொக்கரிக்கும், காகம் வந்து கரையும். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே போன கொஸ்டின்ல உள்ளதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கூட போய் பாருங்க மரபு பிழையில. அடுத்து கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கிறது வந்து புகழ்பெற்று விளங்குதல் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க இங்க பாருங்களேன், மரபு தொடரோட பொருள் அறிகன்னு சொல்லிட்டு 11வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2வது மரபு பிழை அச்சதை கண்டுபிடிங்க அப்படின்னு 9வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் இது 10வது கொஸ்டினும் மரபு பிழையற்ற தொடரே எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் மரபு பிழை சார்ந்த கொஸ்டின். அடுத்து உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆங்கில சொல்லும் கொடுத்துட்டாங்க. நீங்க 4 ஆப்ஷன்ல ஒண்ணுதான் அது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காண்டினென்ட் அப்படிங்கிறது கண்டம். சரிங்களா? மைக்ரேஷன்னா வலசை போதல். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிங்க. கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் 3வது கொஸ்டினும் அதே மாதிரி தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னாக்கி எழுத்திலக்கணம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்கள். இதுவும் பிறமொழி சொற்காத தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ பிறமொழி சொற்கள் கலவாத தமிழ் தொடரை கண்டறிகன்னு தான் கொடுத்துருக்கணும். ஸோ தொடரை கண்டறிகன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிறமொழி சொல் இல்லாமல் நம்ம தமிழில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேட பாருங்களேன், அதில் கம்ப்யூட்டருங்கிறது இங்கிலீஷ் வேர்டு வருதுல. ஸோ இதையும் நான் சேர்த்துட்டேன். அடுத்து கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பெயர் அப்படிங்கிறது பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பழமொழி மாதிரி வருது. இது தமிழில் இருக்கிறது தான். ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம். ஸோ மீதி இல்லை கோல்லலாம் அடுத்து நிறைய கொஸ்டின்ல இங்கிலீஷ் வருது. ஆசான், செயற்கைக்கோள் எல்லாமே வேற மொழி சார்ந்த இது வேர்டா இருக்கு. ஸோ அதனால இது வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறியன்னு கொடுக்காங்க. உடலின் உறுப்பு அப்படிங்கிறது தலையை தான் குறிக்கும். ஸோ இதில் லகர வேறுபாடு சார்ந்து நீங்க நிறைய படிச்சுக்கணும். ஸோ அது ரிலேட்டடான பொருள் தெரிஞ்சாதான் நீங்க இந்த இதுக்கான பொருள் நீங்க கரெக்டா போட முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். அதுல வந்து அறிவுங்கிறது வந்து கலை பகுதியை தான் குறிக்குது. சரிங்களா? ஸோ இதுவும் அதே லகர வேறுபாடுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஈங்கிறது ஒரு பொருளோட தவறான சொல் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா வாசிங்க. ஒரு பொருள் தரும்ல தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈங்கிறது அணிகலன்ல வராது. ஈங்கிறது ஒரு உயிரெழுத்தை குறிக்கும். கரெக்ட் தான். இது ஒரு பறவை தான். கரெக்ட் தான். ஈனா ஈகை கொடுத்தல் அப்படிங்கிறது பகிர்ந்து கொடுங்கிறது கரெக்ட். ஸோ அணிகலன்கிறது வராது. சரிங்களா? அடுத்து நகைனா தான் அணிகலன் வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறதுல இதுல வந்து எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஞ்சு வகையை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தாவரத்தோட சொற்கள் மொழிநாயர் தேவநாய பாவனார் வந்து நம்மளுக்கு எழுதியிருப்பாங்க. தெரியுங்களா? ஸோ அவரோட கண்டென்ட்ல இருந்து தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு தாவரத்தோட பிஞ்சு வகை இருக்குல்ல அதை தான் கொடுத்துருக்காங்க. வடு, மூசு, குறும்பை, கச்சல் அப்படிங்கிறதுலாம் எதை குறிக்கும் அப்படிங்கிறது பிஞ்சு வகை. இப்போ கச்சல்ங்கிறது வாழைப்பழத்தை குறிக்கும், மாங்கிறதுக்கு வடு குறிக்கும், மூசு அப்படின்னா பலா குறிக்கும், குறும்பை அப்படின்னாக்கி தென்னை மரத்தோட குறும்பை இளநீர் தான் குறிக்கும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொல் அப்படிங்கிற லிஸ்ட்ல கேட்டிருக்காங்க. இதுல வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுதான். இதுல நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இது என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அப்படின்னா வயல். நான் வந்து அதிகமா சொல்லியிருக்கேன் பொருந்தாத சொல்லு, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொறுத்துக, சொல்லும் பொருள்ல அதிகமா இயற்கை சார்ந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இங்க கேட்டிருக்காங்க. வயலை பத்தி கேட்டிருக்காங்க. வயல்னா பலனம், செய் அப்படிங்கிற நிறைய வேர்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க நல்லா வாசிச்சுக்கோங்க. இது புக்ல இருக்க கண்டென்ட் தான். அதுக்கப்புறம் கேட்டான் என்னும் சொல்லி வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள் வேர் சொல்லை கண்டறிக நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இதுல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல கேட்டான்ங்கிறது வந்து தொழில் இந்த வினையாளனின் பெயர். அதுல வந்து வினைச்சொல் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேள். அடுத்து வேர் சொல்லோட தொழில் பெயர்னு கொடுத்துட்டாங்க. பாடு அப்படிங்கிற ஒரு சொல், அதோட தொழில் பெயர் அப்படிங்கிறது வந்து பாடுதல். இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அதுல போய் பாருங்க. அது இது அப்படியே இருக்கு பாடுதல்ங்கிற தொழில் பெயர். அடுத்து பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் அப்படிங்கிறதை கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ச்சொல் தான் இது. பாருங்கிறது வேர்ச்சொல், அதோட பெயரச்சத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது பார்த்த அப்படிங்கிறது தான் வரும். பார்த்தான் அப்படிங்கிறது வினையாளனின் பெயரும், பார்த்தூங்கிறது வினையச்சத்துல வந்துடும். பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரச்சத்துல வரும். வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் படித்தல், நடிங்கிறதுக்கு நடித்தல் அப்படிங்கிற வரும். ஸோ வேர்ச்சொல்ங்கிறது வந்து ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கும். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இதுல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 24, 23, 22, 21 தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வேர்ச்சொல் சார்ந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்கா. ஸோ அடுத்து வாங்க இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி கண்டறிக அப்படிங்கிறது வந்து வலசை போதல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுல நகர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா. இது பறவைகளை மட்டும் குறிச்சாதான் வலசை போதல். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இடம்பெயர்தலை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கு முன்னா உள்ள கொஸ்டின்ல கேட்டதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வரும்போது
அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ வலசை நான் இந்த இடத்துல இருக்கிறேங்க 12வது கொஸ்டின்ல வலசைங்கிறது வந்து மைக்ரேஷன். ஸோ பறவையை மட்டும் குறிக்கும் போது வந்து அது வலசை போதல் அப்படிங்கிறத தெரியும். அதே இது வந்து மொத்தமா மைக்ரேஷன் அப்படின்னாக்கி அது நகர்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை தான் சொல்லுவாங்க மைக்ரேஷன், இடம்பெயர்வு. அடுத்து அகரவரிசைப்படி உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுல ந நா நீ நீ அந்த வரிசையில கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேனா நீ வரிசையில நேக்கு அப்புறம் நான் தான் வரணும். நாக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அப்படியே தூக்கிடலாம். அடுத்து அகரவரிசை வரி கேட்டிருக்காங்க. சேசா சிசி சூசு வரிசையில சேஸ்க்கு அப்புறம் சா வரணும். சா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ பார்த்தோன்னே தூக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதை நீங்க பார்க்கும்போது நல்லா வாசிச்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரலாம். ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட்லேயே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4ல இதை அப்படியே தூக்கி வைக்கலாம், சான்ஸே இல்லை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆடுவரின் கரகச்செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பக்கத்தை செய்கின்றன. அதாவது கரகச்செம்பின் அதை நீங்க உள்ள தூக்கணும். கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வாசிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டாம். 4 ஆப்ஷன்ல நீங்க நல்லா பாருங்க எது கரெக்டா வருது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பார்க்கணும். இது நன்கு படியும்படி ஆடுபவரின் தலையில் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் நீங்க மொத வரி அடுத்து லாஸ்ட் சீர் அடுத்து லாஸ்ட் சீர் இந்த ரெண்டையுமே நீங்க கவனிக்கணும்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு நீங்க பாருங்களேன், செய்கின்றனர் 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 லாஸ்ட் முடிகிற மாதிரி தான் இருக்கு 4 ஆப்ஷனும். ஆனா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நன்கு படியும்படி அப்படின்னு வந்திருக்கு. இதை ஸ்டார்டிங்லேயே இல்லை. அடுத்து கரகச்செம்பின் உட்புறமாக இது கூட வருது. அடுத்து ஆடுபவரின் தலையில் இது கூட வருது. கரகச்செம்பின் அடிப்பாகத்தை. இப்படி நீங்க 3 வேர்டை தான் வாசிக்கணும். அப்போ முதல் வேர்டை விட்டுலாமா? ஸோ அப்படிதான் நீங்க 4 ஆப்ஷனை வாசிச்சு போடணும். அப்படி வாசிக்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் வரும். நல்லா வாசிச்சு போடுங்க. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதே கொஸ்டின் தான் சரிங்களா, அதே மாதிரி தான் இருக்கு. ஆட்சிக்கு அரசனின் அரங்கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். அதாவது அரங்கூறு மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அப்படிங்கிறது தான் இதுல கூறியிருக்காங்க. ஸோ நீங்க இதை நல்லா வாசிச்சிங்க அப்படின்னாக்கு லாஸ்ட் பாருங்களேன், எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் டி ஆப்ஷனை பாருங்களேன், அறநெறி மன்றங்கள்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இதை நீங்க ஆப்ஷனை விட்டுடலாமா? ஸோ மீதி இருக்க 3 தானே கூறணும். ஸோ அரசனின் ஆட்சிக்கு அரங்கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. இது நம்மளுக்கு வரவே இல்லை. அப்போ சிஐயும் தூக்கிடலாம். அரங்கூறும்னு தான் ரெண்டுக்குமே ஆரம்பிக்கு. அரங்கூறும் மன்றங்கள்னு ஆரம்பிக்கணும். அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. இதுவும் தப்பு தான். அப்போ ஆப்ஷன் ஏகே போட்டுடலாம். அப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிறதுக்கு நீங்க அந்த வேர்டு 4 வேர்டையுமே நீங்க நல்லா வாசிக்கணும். சிலதுல இதுல ஓப்பனாவே கொடுத்துட்டாங்க இந்த மொத வரிய. ஆனா சிலதுல இந்த கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கொடுக்காம 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மாடல் கொஸ்டின் நான் போன கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் பாருங்க. அதுலயும் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 3 கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது 1 மேல 2 கொஸ்டின் சரிங்களா. ரெண்டுமே கொஞ்சம் பெருசா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்க வாங்க, இதுல அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுல 3 வேர்டுக்குமே கொடுத்துட்டாங்க. போன வாட்டி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஓப்பனா கேட்டிருந்தாங்க, இன்னொரு கொஸ்டினுக்கு கொஸ்டினே இல்லை. நான் ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி கொடுத்துதான் கேட்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையில் இருந்து வாருகிறது. அதாவது எது வாடுகிறது அப்படிங்கிறது என் மனம் தானே. ஸோ அந்த மனம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறத மாதிரி நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆடு தான். ஏன்னா எல்லாமே வாடுகிறது வாடுகிறது வாடுகிறதுன்னு தான் முடியுது. ஸோ அப்போ என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அப்புறம் லாஸ்ட் இந்த 2 தான் கரெக்டா வருது. அப்போ 2 பிஎஸ்சியும் துறதிக்கலாம். அடுத்து என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல பறந்து நின்ற மரக்கிளையில் இருந்து வருகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை அந்த மரம் எப்படி இருந்ததுன்னா பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து அதுக்கப்புறம் தான் மலரையே பறிப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த வேர்டு வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நீங்க நல்லா வாசி போடுங்க. அப்போ என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறதுங்கிறது ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஒரு தடவைக்கு 100 தடவை வாசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வேர்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். 1 மார்க் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னாலுமே அடுத்து ஒரு 2 வருஷம் படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனாலதான் திருப்பி நான் அதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி போடணுங்கிறத சொல்றேன். ஸோ இந்த விடை வகைகள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் இதை ஓப்பனா வெளியில சொல்லலை சரிங்களா. வினா விடை ரிலேட்டடா நமக்குலாம் கொஸ்டின் வருமானு சொல்ல முடியாது. இது எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ அதனால இதை நீங்க பாத்துக்கோங்க. பள்ளிக்கூடம் எங்குள்ளதுங்கிறது வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்கல்ல. ஸோ அது சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுங்கிறது இனமொழி குடை. கதை எழுத தெரியுமான்னு தான் கேட்டான். கதைக்கு பதில் அது பக்கத்துல இருக்கிற கட்டுரை எழுத தெரியும் சொல்லலாம். அது அதுக்கு இனமானது எழுதுறது தான் தெரியும். இப்ப கதை எழுத தெரியுமா இல்ல எனக்கு ஓட தெரியும்னு சொன்னாங்கன்னா அது வேற. சோ இது கட்டுரை எழுத தெரியுங்கிறது அதுக்கு இனமான இன்னொன்னு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் காமராசர் நகர் எங்க இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள். இதுவும் சுட்டு விடைதான். சோ இதுல சுட்டு விடையும் இனமொழி, அதுக்கப்புறம் என்னது வினா எதிர்த்தல் வினா அதல் விடை, அதுவும் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அடுத்து வாங்க
34வது கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தலுங்க. 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 2 கொஸ்டினுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தலுங்க. இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் என்பொருள் இலா. அப்போ இலாங்கிறத வச்சுதான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க கொஸ்டின் வந்து இலாவை வச்சுதான் கேட்கணும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது அப்படின்னு தான் முடியும். ஸோ அதுதான் கரெக்ட். இதுல வந்து கொஸ்டினே கேட்கல. பி வந்து கொஸ்டினாவே இல்லை. அப்போ நீங்க ஆப்ஷனை பார்த்தோன்னே தூக்கிடலாம். வினான்னு கேட்டிருக்காங்க, இதுல வினாவே இல்லை. அப்போ பி ஆப்ஷனை ஈஸியாவே தூக்கிடலாம். 2வது 3வது கொஸ்டின் இலாங்கிறதே வந்துட்டு ஆப்ஷன்ல. அப்போ சில வந்து கரெக்டா வராது. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எதுன்னு தான் வரணும், என்னங்கிறது கொஸ்டினே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். சரிங்களா? இது வந்து விடை. ஸோ பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எப்படி சென்றாள், யாருடன் சென்றாள்லாம் வராது. எப்படி போனா அப்படின்னா பேருந்துல ஏறி போனா அப்படிங்கிறது ஆன்சர். கரெக்டா? ஸோ பேருந்துல ஏறி போனா அப்படிங்கிறதுக்கு எப்படி போனா அப்படிங்கிறது தான் கொஸ்டினா வரும். நல்லா வாசிச்சு போடுங்க. நெக்ஸ்ட் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த 3 விடைகளையும் எவ்வாறு அப்படின்னா வெளிப்படை விடைகள். இதை 3மே கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேலே கேட்டிருந்தாங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியம். இது நம்மளுக்கு ஓல்டு சிலபஸ்லயும் இருக்கு, இப்போ நியூ சிலபஸ்லயும் இருக்கு. செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியத்தை நம்ம கண்டறியணும். அடுத்து தன்வினை, பிறவினை அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதிகமாக கேட்கறது பிறவினையும் செயற்பாட்டு வினையும் செய்வினையும் தான் கேட்பாங்க. சரி வாங்க, இப்போ குமரன் ஓவியன் வரைந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை செய்யறான், செய்வினை வாக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறவினை வாக்கியம். அதாவது கபிலனை திருந்த செய்தான். அப்ப ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை செய்யறான் அப்படின்னா பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறது. அப்புறம் இதுல ஓப்பனா கேட்டாங்க, இது என்ன வாக்கியம் அப்படின்னு நீங்களே கண்டறிங்க. நாங்க வந்து இதுக்கு வந்து செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு கேள்வியில கேட்கல, ஆப்ஷன்ல வச்சிருக்கோம். நீங்க அதை ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வாக்கிய அமைப்பினை கண்டறிங்கன்னு கொஸ்டின். தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஆள்னு வந்துட்டாலே உங்களுக்கு செயற்பாட்டு வினைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை, வேர் சொல் வினை, முற்று வினையாளனின் பேர்லாம் ஏற்கனவே நம்ம கொஸ்டின் ப்ரீவியஸ் நிறைய போடும்போதே ஓப்பனா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். திருப்பி சொன்னா நமக்கு டைம் ஆயிரும். என்னன்னா சொல்லுங்க, அடுத்து ஒரு வீடியோவே போட்டுருவோம். இடி விழுந்த மரம் போல இவ்வுவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா துன்பம். ஓமைக்கான பொருள் அது வந்து நம்மளுக்கு இப்போ சிலபஸ்ல இருக்கு. இது சார்ந்து இந்த கொஸ்டின்ல இது ஒண்ணுதான் இருக்கு. நான் தேடி பார்த்துட்டேன். இன்னும் நிறைய கொஸ்டின் போட்டிருப்பேன், அதுலயும் போய் பாருங்க, நிறைய இருக்கு. அப்புறம் இது வந்து எம்பளம் அப்படிங்கறதான் தமிழ் சொல். நான் வந்து இது இவங்க கொடுக்கல, இருந்தாலும் நான் இதுல உங்களுக்கு எழுதியிருக்கேன். எம்பளம் அப்படிங்கிறது வந்து இது புக்ல வந்து இங்கிலீஷ்ல இந்த வேடா தான் இருக்கும். ஸோ EMBLEM எம்பளம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டா இருக்கும். அதை தமிழ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரொனன்சியேஷன் படி. ஸோ சின்னம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து நிலப்பகுதியை தான் குறிக்கும். இதுவுமே நம்ம புக்ல இருக்கிறது தான். அப்புறம் அலுவலகம் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள் வந்து ரிலேட்டடா நாங்கள் கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டின்ல வந்து இங்கிலீஷ் வேர்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம் அப்படிங்கிறதுல கரெக்டா இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடை வகைகள் தான். அப்போ வந்து நம்மள ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்தோம். அதுவும் அந்த கொஸ்டின் ரிலேட்டடா தான் வரும். கடைக்கு போவியானா போக மாட்டேன், மறைவிடை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 100 கொஸ்டின் போட்டிருப்பேன். அந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். மறைவிடை சார்ந்து அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிளாக் போர்டு, கரும்பலகை அப்படிங்கிறது. கரும்பலகை சார்ந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நூல் இருக்கு, கரும்பலகை யுத்தம் அப்படின்னு மலாலா எழுதின புக் இருக்கு. அந்த புக்கு நம்ம புக்ல கண்டென்ட்ல இருக்கு. ஸோ நூலாசிரியர்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பிளாக் போர்டுங்கிறது கரும்பலகை. அதுக்கடுத்து தவறான இணையும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தவறான இணைன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப மீதி இருக்க 3 சரியா தானே இருக்கும். ஸோ சரியானது நீங்க கண்டுபிடிச்சினாலே தவறானதை விட்டுறலாம். இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க, கோல்டு பிஸ்கட்டுங்கிறது தங்க கட்டியை குறிக்கும். இது வந்து நான் அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஓப்பனா கேட்டிருக்காங்களா, தங்க கட்டி ரிலேட்டட் ஒரு வேர்டே கொடுத்துருவாங்க. பிறமொழி சொல்ல நீக்கி எழுதுக்கு ஒரு வரியை கொடுத்துட்டு இதுல பிறமொழி சொற்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ கம்ப்யூட்டர்னு அப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு ஒன்று இருந்துச்சு தெரியுமா, 4வது கொஸ்டினா 5வது கொஸ்டினா இருந்துச்சு. அந்த மாதிரி இது தங்க கட்டியை பத்தி கேட்டிருப்பாங்க. ஆனா இது பாக்ஸ் கண்டென்ட்ல கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கு, புக் பேக்ல இருக்கு. அடுத்து ஈக்குவல்னா சமம் கரெக்ட் தான். யூஸ்னா பயன்படுத்துறது கரெக்ட் தான். ரிப்பீட் அப்படின்னா திரும்ப திரும்பன்னு வரும். இதுல மிகுதியாகன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதான் தப்பு. சரிங்களா? கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி, ஈக்குவல்னா சமம், யூஸ்னா பயன்படுத்துறது, ரிப்பீட்னா திரும்ப திரும்ப. ஆனா இவங்க மிகுதின்னு கொடுத்ததுனால தப்பு. சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி கண்டறிங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்னாக்கி கலப்படம். ஸோ இது பால்ல வந்து கலப்படம் நடக்கும். கலப்படம் சார்ந்து நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை பத்தி பேசலான்றாங்க. எக்கனாமில வரும். ஸோ இப்போ அடல்ட்ரேஷன் அப்படின்னாக்கி கலப்படம். இதுக்கப்புறம் இது சார்ந்து நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே மேட்ச்ல பொறுத்துற மாதிரி இருக்கு. அதுல பேர்ல அது பின்ன இருக்கு ஒரு 4 கொஸ்டின். மொத்தம் கிட்டத்தட்ட இதுல 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேலா ஸோ வாட் இஸ் வாட்லேயே கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் இருக்கும். 2 கொஸ்டின் கிட்ட பொறுத்துகையில இருக்கும். அப்போ 2 கொஸ்டின் பார்த்தா அதுக்குள்ள 8 கொஸ்டின் தெரிஞ்சாதான் அந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஒவ்வொரு பொறுத்துகையிலே 4 இருக்கும். இப்போ
தவறான ஊர் பெயரோட மருவு. நான் உங்களுக்கு மருவு சார்ந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்னா இதுலயும் மருவு கேட்டிருக்காங்க, இதுல சரியான இணை கேட்டிருக்காங்க. இதுல எத்தனை இணை சரின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்த மருவு சரியாக பொறுத்துக்கன்னு இருக்காங்க. 3 கொஸ்டினுமே உங்களுக்கு 3 மாடல்ல இருக்கு சரிங்களா. இதுல தவறானது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இதுல எத்தனை வந்து சரியானது இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். 1 சரியா, 1 மட்டும் சரியா, 2 சரியா, 2 மட்டும் சரியா, அந்த மாதிரி. இதுல 4ஐயும் நீ பொறுத்திரு, முடிஞ்சது. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாம். மருவுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா தஞ்சாவூருக்கு தஞ்சை தான், திருநெல்வேலிக்கு நெல்லை தான், அப்புறம் புதுக்கோட்டைக்கு புதுகை தான், புதுச்சேரிக்கு தான் புதுவை சரிங்களா. மயிலாடுதுறைக்கு மயிலை வராது அப்படிங்கிறது தான் தவறான பேரு சரிங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி மருவு சொல்லை கண்டறிக. அதுல வந்து எத்தனை இணை வந்து சரியான இணையா இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சைதாப்பேட்டைக்கு சைதை தான் சரிங்களா. சைதாப்பேட்டைக்கு சைதை தான் கரெக்ட். அடுத்து மயிலாப்பூருக்கு மயிலை, திருநெல்வேலிக்கு நெல்லை. அப்போ இதை நீங்க பார்க்கும்போது கும்பகோணத்துக்கு குடந்தைன்னு வரும் சரிங்களா. இதுல வந்து மயிலைங்கிறது மயிலாப்பூருக்கு தான் வரும். ஆனா எங்க கொடுத்திருக்காங்க, மயிலாடுதுறைக்கு கொடுத்ததுனால இது தப்பு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து சொல்லு சைதாப்பேட்டை. அதையும் திருப்பி திருப்பி தான் வருது, வேற ஊரே கொடுக்கல. கிட்டத்தட்ட எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சைதாப்பேட்டைக்கு சைதை சரிங்களா. புதுச்சேரி புதுகைக்கு வந்து புதுக்கோட்டை, புதுவைக்கு புதுச்சேரி, நாகப்பட்டினம் நாகை. இப்ப நம்மளுக்கு மேல டிஃப்ரெண்டா வந்துச்சுல, அதுக்கு எல்லாம் சேர்த்து இந்த 3 இதுலயுமே நாங்க கொடுத்துட்டோம். ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 5 நிமிஷம் எடுக்கும். நல்லா வாசிச்சுட்டு தான் நீங்க போடணும். ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிறதுனால நம்ம தப்பு விட்டுறக்கூடாது. இதுக்கு நீங்க ஃப்ரீயா மைண்ட் இருக்கும்போது கண்டிப்பா போடுங்க. மைண்ட் வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற போது இந்த கொஸ்டினை தவிர்த்துட்டு லாஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்போது போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நிறுத்தக்குறிகள். நான் நிறுத்தக்குறிகள் சார்ந்து இந்த இடத்துல பெருசா கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ 3 கொஸ்டின் நிறுத்தக்குறிகள் கேட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சின்னது, மித்தபடி எல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து கமா எந்த இடத்துல வரணும், கொட்டேஷன் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நிறுத்தக்குறள் சார்ந்து படிச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு இது தெரியும். ஆனா நீங்க இதை ஏன் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, நிறுத்தல் குறிகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால இதை வந்து அப்படியே குரூப் 4ல கேட்கலாம் சரிங்களா. சோ அதனால இதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சோ அப்படியே தூக்கி வைக்கலாங்கும் போது ஆப்ஷன் கூட மாறாம உங்களுக்கு தூக்கி வைப்பாங்க. சோ இந்த இடத்துல எந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வருது, எந்த இடத்துல கமா வருது, எந்த இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் வருது அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. தலைப்பிள்ளைங்கிற இடத்துல சிங்கிள் கொட்டேஷன், சக்தி அப்படிங்கிற இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் வருது. ஸோ எந்த இடத்துல முடியுங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல கரெக்ட். அடுத்து சரியான நிறுத்த குறியீடுகள்ல வந்து வெண்பாவில் எழுதப்பட்ட நூல் 900, மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ எழுதப்பட்ட நூல் 1000ங்கிறதுக்கு ஒரு கமா கொட்டேஷன், அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டியர்ல வந்து கமா வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துல வரணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் சரியான நிறுத்த குறியீடு வாக்கியத்தை கண்டறிக. நன்மை வெள்ளம் தீயவை தோற்கும், இதுதான் கரெக்ட். ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம போட்டெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 53 முடிஞ்சுதா. 54ல வந்து பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்கா மாறணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இப்போ ஒரு எழுத்து பேச்சு வழக்குல இருக்கு, அதை எழுத்து வழக்கா மாற்றணும். எந்த எழுத்து சொல்லு அப்படிங்கிறது வராது, சொல்லுன்னு வராது. இது வந்து நான் இந்த வேர்டு அப்படியே வந்து ஃபுல்லாவே இருக்கும். அந்த ஒரு இதுல வந்து சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லிக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனும் பெரிய பெரிய வேர்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒரே வேர்டு லாஸ்ட் பினிஷிங்ல இருக்கிற சீரை மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ சொல்லுங்கிற இடத்து மட்டும்தான் நம்மளுக்கு எழுத்து வழக்குல உள்ளது. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு பின்வரும் சொல் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. எழுத்து வழக்குல இல்லாதது எதுன்னு கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்க கரெக்ட், வருக படித்தான், அப்புறம் குந்திக்கங்கிறது வந்து உட்காருங்கிறதுக்கு இன்னொரு குந்திகன் பேச்சு வழக்குல சொல்றது சரிங்களா. நெக்ஸ்ட் சரியான எழுத்து வழக்கு தொடரினை கண்டறிக. இதுலயும் சரியான எழுத்து வழக்கு நேற்று நீ வந்தாயா அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. வந்தியான் வராது, வருவானான் வராது, வருவாயாங்கிறதும் வராது. இது எல்லாமே வராத எழுத்துக்கள். அப்போ இந்த கொஸ்டின்லயுமே நமக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலயே நமக்கு நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா. அப்போ பாசிட்டிவ் கொஸ்டின் எந்த இடத்துல வருது, நெகட்டிவ் கொஸ்டின் எந்த இடத்துல வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிங்கம் நினைத்து புதிய சொல் உருவாக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறதுக்கு சரியானது குருளை, சிங்க குருளைன்னு தான் வரும். சிங்கத்தோட குட்டிய குருளைன்னு தான் சொல்லுவோம். புலிக்கு வந்து பரல்னு சொல்லுவோம். ஆட்டுக்கு குற்றி, பசுக்கு கன்று. இந்த ஒளிமரபு வினைமரபு ரிலேட்டடா நான் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம குரூப் 4 சிலபஸ் ரிலேட்டடா கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஒளிமரபு வினைமரபு நமக்கு சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. பசுக்கு தான் கன்று சொல்லுவோம், நேரத்து பார்த்தோமா. பசுக்கு வந்து கன்று சொல்லுவோம், புலிக்கு வந்து பரல் சொல்லுவோம், ஆட்டுக்கு குட்டி, சிங்கத்துக்கு குருளை. இதே இது மேலையும் இருக்கு பாருங்க, மேலையும் இருக்கு கீழையும் இருக்கு, இந்த கொஸ்டின்ல இருக்கு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர்ங்கிறது எழுப்பினான் தான் வரும் சரிங்களா. சுவர் எழுப்பினான் அப்படிதான் கேட்பாங்க. பொருத்தமான காலம் அறிக. இந்த பொருத்தமான காலம் அறிக ரிலேட்டடா கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதான் இந்த கொஸ்டின் 2025 சிலபஸ்ல மட்டுமே நமக்கு இதுல நிறைய கவர் ஆகுது. ஸோ இது ரிலேட்டடா நம்மளுக்கு கேட்பாங்க. இது ரிலேட்டடா மாடல் கொஸ்டின் எதுலயா இருந்துச்சு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு பழைய கொஸ்டின்ல இல்லவே இல்லை.
நம்மளுக்கு 2022, 23, 24 எக்ஸாம்லலாம் கவர் ஆகுது இது. அதாவது இது என்ன எலிஜிபிள் டெஸ்ட். இந்த எலிஜிபிள் டெஸ்ட்ல உள்ள இதெல்லாம் நம்மளுக்கு எல்லா கொஸ்டினுமே நம்மளுக்கு 2025 குரூப் 4 சிலபஸ் கவர் ஆகுறதுனால உங்களுக்கு நான் இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், நல்லா கவர் ஆகுறத படிச்சுட்டு வாங்க. ஸோ பொருத்தமான காலம் கண்டறிங்க. கவிதை இயற்றினால் அப்படிங்கிறது இறந்த காலம், முடிஞ்சு போயிட்டு. நான் வந்தேன் அப்படின்னா அது இறந்த காலம் தான், ஆனால் இதில் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, செகண்ட் கரெக்ட். மேடையில் பேசுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் இதில் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. மழை பெய்ததுங்கிறது இறந்த காலம், இதில் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிகழ்காலத்தை குறிக்கிறதுங்கிறது நடக்கிறது அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது தான் நிகழ்காலம் சொல்லுவாங்க. நடந்தால் அப்படிங்கிறது இறந்த காலம், நடந்திருந்தால் அப்படிங்கிறது இறந்த காலம், நடந்ததுன்னாலும் இறந்த காலம். இப்போ நிகழ்காலம்ங்கிறது ஒரே ஒன்று மட்டும்தான், சரிங்களா, நடக்கிறது. பொருத்தமான காலம் கண்டறிக, இதுவும் 3வது கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சிரிங்கிறது வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. இப்போ நானா இதை வேர்ச்சொல்ல உங்களுக்கு கொடுக்கல, நீங்க இதை வேர்ச்சொல் கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வேர்ச்சொல் மேலேயே 4-5 கொஸ்டின் பார்த்தோம். இது ஒரு 6வது கொஸ்டினா கூட நீங்க வச்சுக்கலாம். இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு எதிர்காலம் ரிலேட்டடா வர்றதுனால இதை நான் விட்டுட்டேன். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரி வந்து சிரிப்பாங்கிறது தான் எதிர்காலம். சிரித்தாள் அப்படின்னா இறந்த காலம், சிரிக்கிறாள் அப்படின்னா நிகழ்காலம், சிரிக்கவில்லை அப்படிங்கிறதும் இறந்த காலம் தான், சரிங்களா. சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக, அதாவது இணைப்பு சொல்லுக்குள்ள ரிலேட்டடா இது வரும் உங்களுக்கு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுங்கிறது தான் கரெக்டா வரும், சரிங்களா. எது உள்ளதுன்னு தான் வராது, அப்ப யாவைன்னு தான் வராது. அது 10 பேரையா குறிக்க, ஒண்ணுக்கு மேற்பட்ட மேற்பர்களை குறிச்சாதான் யாவைன்னு வரும், சரிங்களா. சரியான வினாச்சொல்லை கண்டறிக. அறநெறிச்சாரம் என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா வரும். எழுதியவர்னு வந்துட்டாலே யாருன்னு தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை. ஏன்னா செய்யக்கூடாதவைன்னு வந்துட்டு இப்ப கூடாதவைங்கிறதுலயே நிறைய வேர்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குங்கும் போது நிறைய வரும்போது யாவைன்னு தான் வரணும், சரிங்களா. நெக்ஸ்ட் 65, 66க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி வழங்கும் திறமை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுல பெற்றிருந்ததுக்கு அப்புறம் ஆகையால் தான் அவருடைய மாணவர்கள் அவர்களிடம் கற்பதை மிகவும் விரும்பியிருக்கிறாங்க வரணும். ஸோ இணைப்பு சொற்கள் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற வேட நீங்க ஒரு தடவைக்கு 3 தடவை அதோட இணைச்சு பார்த்து பேசணும். இப்ப 4 வேர்டு இருக்கு அப்படின்னா 4 ஆப்ஷனையுமே நீங்க 4 வாட்டி அதுல போடணும். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தால் மற்றும் அவருடைய மாணவர்கள்னு வராது. ஸோ ஆகையால் அவருடைய மாணவர்கள் அவர்களிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் அப்படிங்கிறத நீங்க வாசிக்கணும். நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெற்றது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல், அதாவது வினா சொல்லுக்கான இணைப்பு சொல், சரிங்களா. இதை நீங்க ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான வினா சொல்லை வினா கண்டறிகன்னு கேட்பாங்களா, அது ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து ஓப்பனா கொடுத்துட்டாங்க இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுன்னு. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றது, மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றதுங்கிறது தான் கரெக்ட். அடுத்து அதுவும் இணைப்பு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. சரியான இணைப்பு சொல்ல கண்டறிக. ஸோ அவங்க சரியான இணைப்பு சொல்ல கேட்கறாங்களா தவறானதுன்னு கேட்கறாங்களான்னு பாத்துக்கோங்க. மேபி இணைப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் சரியானது மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று. அதாவது இது திருக்குறள்ல உள்ளது. திருக்குறள் அப்படியே எடுத்து வச்சு அதோட பொருளை கேட்டுட்டு அது போல அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திறந்துவிடும். அது போல நற்பண்பு இல்லாதவன் செல்வம் பெற்ற பெருஞ்செல்வம் யாவருக்கும் பயனின்றி அழியும். அது போல அப்படிங்கிறது தான் இணைப்பு சொல்லா இந்த இடத்துல வரும், சரிங்களா. ஸோ நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தற்றுங்கிற வேர்டு வருது, சரிங்களா. ஸோ அதனால இது நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இருபொருள் சொல் சார்ந்த ரிலேட்டடா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல ரிலேட்டடா ஆக்குதல் அப்படிங்கிறது வந்து நம்ம சோறு ஆக்குதல் செய்தது, இன்னொன்னு சமைத்தல், அந்த 2தையும் குறிக்கும் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது 65வது கொஸ்டின். ஆக்குதலை நல்லா பாத்துக்கோங்க. அடைக்குறிக்குள் உள்ள சொல்ல வந்து தகுந்த இடத்துல நம்ம சேர்க்கணும். இது வந்து ஒரு பாடல் வரிதான். வானம் ஒன்றிய மதலை போல ஏனி சாட்டி ஏற்றிருந்தனி, அந்த பாடல் வரிதான். அடுத்து மாணவன் தனது கையால் பரிசு பெற்றான், அதாவது தனதுங்கிறது வந்து ஒருத்தரை தான் குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் தாள உரு தவண கூர்களி 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அதாவது ஒரு சொல் பல பொருள்னு வரும்ல, அது ரிலேட்டடா. இப்ப மிகுதிங்கிறது இந்த எல்லாத்தையும் குறிக்கும். இந்த ஒரு சொல் பல பொருளை குறிக்குமா, சோ அதனால இது ஒரே பொருளை தரும் பல சொல் அப்படிங்கிற ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் உயர்ந்தோங்கி மலை தொடரில் ஒரு பொருளுக்கு 2 பொருள் சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது உயர்ந்து ஓங்கு, இது ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்கும். உயர்வான ஓங்கு, இது ரெண்டுமே ஒரு உயர்ச்சியை தான் குறிக்கும். ஸோ உயர்ந்த இடத்துல ஓங்கி இருக்கிற இடத்த தான் குறிக்கும். ரெண்டுமே ஒரே பொருளை தான் தரும். ஸோ அதான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நகை என்னும் சொல்லும் 2 பொருள். நகைங்கிறது வந்து சிரிப்பு, அணிகலன். இந்த சிரிங்கிற வேர் சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருந்தாங்க இதுல. அதுக்கப்புறம் அணிகலன்
ஈங்கிறதுக்கு வேற பேர் என்ன, அதாவது பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இதை கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு மேல கேட்ட கொஸ்டின் தான். நல்லா போய் பாருங்க. இது வேறு சொல் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க, இது பொருந்தாத சொல் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுல நகைங்கிறதுக்கு இருபொருள் சொல்லும் கேட்டிருக்காங்க. எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு கொஸ்டின்குள்ளேயே திருப்பி 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 கொஸ்டின் கேட்காங்க. ஏன்னா நமக்கு சிலபஸ் கம்மி, இதுக்கு முன்ன கண்டென்ட் அதிகமா இருந்தது. நிறைய ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின், அதிகபட்சமே திருக்குறள் மட்டும் ஒரு 20 அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, நம்மளுக்கு கண்டென்ட்டே 10 தான் இருக்கு. அதனால அதுக்குள்ளதான் நம்மளுக்கு 100 கொஸ்டின் கேட்டாகணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கேட்டதே தான் திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க. இது எலிஜிபிள் டெஸ்ட் வர்ற குரூப் 4 இப்படிதான் இருக்குங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? குரில் நெறில் பொருள் வேறுபாடு வந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறது. பாரிங்கிறது ஒரு வள்ளலை குறிக்கும். சரிங்களா? அடுத்து பரிங்கிறது வந்து குதிரை குறிக்கும். இந்த குரில் நெறில் வேறுபாடுமே 2025 சிலபஸ்ல நமக்கு கவர் ஆகுது. நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து மாலுமிகள் கேள்விகளின் நிலையை வைத்து மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுது. இது வந்து கூற்று சரி, காரணம்ங்கிறது வந்து தப்பு. மாலுமிகளுக்கு வந்து அனுபவ அறிவு கிடையாது. ஸோ அந்த கோள்களோட நிலையை வச்சுதான் கப்பல் செலுத்தினாங்க. அவங்களுக்கு அனுபவ வரிலாம் இல்லை அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது. அனுபவ வரி வந்து மீனவர்களுக்கு நிறைய உண்டு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சொந்தக்காரங்க, அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இங்க அவங்க கலைச்சொல் தருக. கோமோகிராஃப்ங்கிறது வந்து ஒப்பெழுத்து. இது வந்து நீங்க வந்து ஆங்கில மொழி சார்ந்த தமிழ் சொல் அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இலக்கணம் சார்ந்த எழுத்துக்கள் ரிலேட்டடா உங்களுக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கூட நீங்க நினைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைச்சொல், காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். இதுதான் இது சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து உங்களுக்கு நாங்க கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுல உள்ள ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அதுக்கப்புறம் நூல், த்ரெட் அப்படிங்கிறது நூல். இதுவுமே உங்களுக்கு ஆங்கில சொல் சார்ந்த கலைச்சொல். எத்தனை கொஸ்டின் தொடர்ந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1 2 மேல 1 3 இந்த மாதிரி தொடர்ந்து 3 4 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லோட பொருள் கண்டுபிடிங்க. யாண்டு அப்படின்னா எங்கே அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி யாண்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு வாயில நுழையாத பேர்லாம் இருக்கு அப்படின்னா இது இலக்கியம் சார்ந்த இடத்துல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல என்னெல்லாம் பொருள் இருக்கோ சொல்லும் பொருளும் அதை நல்லா வாசிக்கணும். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்கள். இது வந்து நிறைய இந்த சொல்லும் பொருளும் சேரும்போது சயின்ஸ் ரிலேட்டடாகவும், அது மட்டும் இல்லாம இயற்கை சார்ந்ததான் நிறைய இருக்கும். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஈன்று அப்படின்னா பெற்று, கொம்பு அப்படின்னாக்கி கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, குரங்கு அப்படின்னா கவி. ஸோ இது நல்லா பாத்துக்கோங்க. இது ரிலேட்டடா அதிகமா கேட்கறாங்க. அதிமதுரம், கொம்புலாம் நம்மளோட இயற்கை சார்ந்த கொஸ்டின். தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்லுவோம். இதுவுமே இந்த கொஸ்டின் அப்படியே கன்சியூமர், அப்புறம் நுகர்வோர், அடுத்து என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருப்பேன், அதுல ரெண்டையுமே கேட்டிருந்தாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பின்வருவனவற்றை பொறித்தெழுதி எழுதுக. இதுல ஆ அப்படிங்கிறது வந்து நிறை, அதாவது இதுல வந்து மரபு சொல்லு கூட எப்படிலாம் கூட்டம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதுல ஆனா பொறுத்துகன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆடு அப்படிங்கிறதுக்கு வந்து ஆட்டு மந்தன்னு சொல்லுவோம். ஒளி, கற்றை, கல் குவியல் அப்படிங்கிறது தான் இதுக்கான மரபு. சரிங்களா? கட்டளை தொடரை கண்டறிக. கட்டளை தொடர் வாக்கியங்கும் போது வந்து உங்களை அதட்டுற மாதிரி இருக்கணும். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு முடியுதா? ஸோ உங்களை அதட்டுற மாதிரி இருக்கா? ஸோ அதுதான் கட்டளை வாக்கியம் மாதிரி இருந்ததுதான் அது கட்டளை வாக்கியம். நேற்று வந்தான் அப்படிலாம் வராது. அடுத்து இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல ஆத்து மேல குவலை, குளத்து மேல வாழிய நெடிய நரங்கு. இது வந்து பழைய காலத்திலேயே வந்து கேட்டுட்டே இருக்காங்க. கொன்றுகூட்டு பொருள் ரிலேட்டடா இந்த பாடல் வரிய. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பழைய கொஸ்டின் உள்ளது அப்படியே தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ நீங்க நல்லா ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் விருந்தினர் வறியவரும் நெருங்கியுள்ள மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது விருந்தினர் பத்தனகோடு, கலிங்கத்து பரணி. இவங்க வந்து நம்மளுக்கு இல்ல, ஆனா விருந்து ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாடல்ல எங்க இருந்து வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி சார்ந்த நூல். பிழை திருத்தம் ஒருமைப்பன்மை ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருங்கிற இடத்துல ஒரு எங்க வரணும், ஓர் எங்க வரணும், அதாவது உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஒரு புள்ளி வச்சு எழுத்து வரணும்னு சொல்லிட்டேன். உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ரூ தான் வரணும். இப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுங்கிறது கரெக்ட். ஸோ இந்த இடத்துலயும் ஓர் தான் வந்திருக்கு. அதுல இங்கேயும் ஓர்னு வந்துட்டு, அப்போ இது தப்பு. சரிங்களா? இங்க எடுக்கப்புறம் புள்ளி வச்சு எழுத்து வரணும், இது தப்பு. சரிங்களா? இதுவும் தப்பா மாறி வந்திருக்கு. இதுல வந்து தப்பாயிட்டு இதுலயும் தப்பா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஓர்னு வரணும். சரிங்களா? சரி, ஒருன்னு தான் வந்திருக்கு. இது கரெக்ட், இது மட்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கி சி தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது அப்படியே கூட உங்களுக்கு குரூப் 4ல தூக்கி வைக்கலாம்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம் தமிழர்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தன. சரியான தொடர். நம் தமிழர்கள் அருமருந்தன அருந்தும் உணவையே அறிந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உணவை வந்து எந்த நேரத்துல எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அது கூட எந்த பொருள்லாம் எடுத்துக்கலாம், எந்த பொருள்லாம் எடுத்துக்க கூடாதுன்ட்டு சித்தர்கள் எழுதின ஏடு நிறைய இருக்கு. ஸோ அதை தான் வச்சு சொல்றாங்க. நம்மளோட தமிழ் மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. யாரு? இந்தியாவில் உள்ள வேற மக்கள் கிடையாது, தமிழ் மக்கள் தான் அருமருந்தன எதை சொல்லியிருக்காங்க, அருந்தும் உணவையே சொல்லியிருக்காங்க. ஸோ அகத்தியர் ரிலேட்டடா நிறைய சித்தர்கள் வந்து நம்மளோட மருத்துவம் சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் உணவு சார்ந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிழையை திருத்தி எழுதுக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெத்தலை வந்து எந்த பொருளோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா என்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ள போய் சேரும் அப்படிங்கிறத கொண்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ சுண்ணாம்பு கலந்து சாப்பிட்டா எப்படி போகும் அப்படிங்கிறது ரிலேட்டடா தெளிவான விளக்கம் கொண்டு அங்க இருக்கு. சரிங்களா? சித்தர் ரிலேட்டடா உள்ள போனா நிறைய சொல்லலாம். சரி, நம்ம இங்க முடிச்சிருவோம். பிழையை திருத்தி எழுதுக. நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ரூ தான் வரணும். அப்போ இதுதான் கரெக்ட். ஸோ இதுல புள்ளி வந்திருக்கு. ஸோ இது வராது. ஒன்றுங்கிறது வராது. ஒன்றுங்கிறது வராது. அப்போ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சியும் வராது, டியும் வராது. BR ஏதாங்கிறது ஒரு ஊர்ல வரணும். அப்படி இங்க வரும்போது நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்து வரக்கூடாது. அது உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும் தான் வருங்கும்போது ஆப்ஷன் B தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக. வாரணம் அப்படிங்கிறது யானையை குறிக்கும். ஏற்கனவே இது யானை சார்ந்த கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சொன்னேன். இது அதிகமா சொல்லும் பொருளை தான் கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுல சொல்லும் பொருளோட கேட்டிருக்காங்க. சூரன் அப்படிங்கிறதுக்கு வீரன், பரி அப்படிங்கிறதுக்கு குதிரை, கமுகுங்கிறது பாக்கு. இந்த கமுகுங்கிறது பாக்கு. இது ரிலேட்டடா பாக்கோட இளம்பெயர் வந்து நுழாய். ஏன்னா இளம்பெயர் சார்ந்து நம்மளுக்கு வாழைக்கு கேட்டிருந்தாங்க, வாழைக்கு மாக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேட்டிருந்தாங்க. நான் அதுவும் பொருந்தாத சொல்ல கேட்டிருந்தாங்க. மேல போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்குள்ள இருக்கும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுத்துக்க. அல்லல் அப்படிங்கிறது வந்து சேரு. சரியானது கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வருக்கைங்கிறது வந்து பலாப்பழத்தை குறிக்கும். புல்ங்கிறது வந்து பறவையை குறிக்கும். மடிவுங்கிறது துன்பத்தை குறிக்கும். சரிங்களா? முடிவுன்னா தொடக்கம், எதிர்ச்சொல்ல வரும். சரிங்களா? ஸோ இதுல வந்து எதோட பொருள் என்னங்கிறத நீங்க சரியா தெரிஞ்சுக்கலாம். அல்லல்ங்கிறது வந்து சேருங்கிறது கரெக்ட். வருக்கைங்கிறது பலாப்பழம், இருக்கை வராது. புல்ங்கிறது வந்து பறவையை குறிக்கும். இங்க தாவரம்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. மடிவுங்கிறது துன்பம். அடுத்து பொறுத்துக. சொல்லும் பொருளும்ல அதிகமா இந்த மாதிரி ஏற்குள் சார்ந்துதான் கேட்பாங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது அடுத்து பாருங்களேன். களனி அப்படிங்கிறது வயல். ஸோ வயல் சார்ந்த 2 பொருள்கள், இருசொல் பொருள், அதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பாட்டிருந்தோம் மேல. சமர் அப்படிங்கிறதுக்கு போர். அடுத்து களம் அப்படிங்கிறது வந்து கப்பல். ஆழிங்கிறது கடல். இந்த ஆளுங்கிறதுக்கு கடலை, அதாவது ஒரு பொருந்தாத சொல்லை கண்டறிகின்றது. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் படிப்பேன், அதுல கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடா பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடருக்கு அப்புறம் நம்மளுக்கு யாரை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா முத்துராமலிங்க தேவரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா முத்துராமலிங்க தேவருக்குள்ள வந்து ஒருத்தர் வராரு, திருவிக்க வராங்க, நேதாஜி வராங்க. ஸோ அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்புறம் கிட்டத்தட்ட 3 தலைவர்கள் லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்குள்ள கவர் ஆவாங்க. ஸோ ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவர் வந்து ஈஸ்ட்மன்ங்கிறது கண்டுபிடித்தன அப்படிங்கிறது வராது, இது தப்பு. கண்டுபிடித்தனர் அப்படிங்கிறது வராது, ஒருத்தரை தான் குறிக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஸோ கண்டுபிடித்தது அவர் என்ன அக்ரீனியா, கண்டுபிடித்தாருங்கிறது தான் கரெக்ட். ஸோ இறுதி வேடை பாருங்க. இப்படி ஒருமைப்பன்மை பிழை நீக்கும் போது இறுதி வேடை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக அப்படிங்கிற போது மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. அனைத்துங்கிற போதே நிறைய வந்துட்டு வளர்ந்தன கரெக்ட் தான். மரம் வளர்ந்ததுன்னா கரெக்ட். இது மரங்கள் வளர்ந்தன அப்படிங்கிறதுக்கு தப்பு. ஸோ மரம் அனைத்தும் வளர்ந்தன அப்படிங்கிறது, மரங்கள் அனைத்தும் வந்தாச்சு, மரம் அனைத்தும்னு வராது. ஸோ அடுத்து வளர்ந்து செழித்தன மரங்கள் அப்படிங்கிறது வராது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒருமைப்பன்மை பிழைக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே கேட்டாலும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. ஸோ இதுல பலன் வந்துட்டு ஸோ அப்போ அதிகமா வரணும். பன்மையில வரும்போது தொடங்கினேன்னு தான் வரும். இப்ப காட்டு விலங்கு வர தொடங்கியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆனா இதுல விலங்குகள்னு வரும்போது தொடங்கியதுன்னு வராது. அடுத்து காட்டு விலங்குகள் பலம் வர தொடங்கினார் அப்படிங்கிறது இதுவும் தப்பு. காட்டு விலங்குகள் பலம் வர தொடங்கினார்கள் அப்படிங்கிறது இதுவும் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு தப்பு, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட், தேர்டு ஃபோர்த்து தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு 10 கொடுத்துட்டாங்க. அந்த 10 உள்ள கண்டென்ட் 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் லாஸ்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ போன கொஸ்டின்ல பார்த்தோம், மலை பார்ந்து கொடுத்துருந்தாங்க. அதுல தொல்காப்பியம் சார்ந்த கண்டென்ட்டும் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 5 கொஸ்டின்ல தான் இருந்துச்சு. இப்போ இதுல லாஸ்ட் 5 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு திருவிக்க கவர் ஆகும். இருந்தாலும் நான் இந்த கண்டென்ட் வாச்சிருந்தேன். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினர். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடித்தது. மேலும் வாய்ப்போட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அவருக்கு
அதாவது மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதித்த தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய விடுதலை வேட்கை அறிந்த திருவிக்க கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டினார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அப்போ தேசியம் காத்த செம்மல் என்று சொன்னது யாருன்னா திருவிக்க. சரிங்களா? அப்போ வங்கச்சிங்கம்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் முன்ன ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல், அவரை தூக்கி சிறையில் அடைச்சிட்டாங்க. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். அரசியல்ல மேடையில பேசினாலே அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப வாய்ப்பூட்டு சட்டம் தான் வரும். இல்ல போட்டு சொத்துரிமை ஏதோ வராது. ஸோ பார்த்தாலே இதை வாசிக்காம போட்டாலே இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுடலாம். ஸோ இதுல வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவர் வந்து விடுதலை போராட்ட வீரருங்கிற மட்டும் இல்லாம தமிழ் ரிலேட்டடாகவும் நிறைய வருவார். ஸோ அதனால அவர் வந்து நிறைய கேட்கறாங்க. சரிங்களா? தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுவர் திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கண்டென்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க. இதை பத்தின தெளிவான கண்டென்ட் புரியாமலே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சொல்லலாம். நிறைய கண்டென்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு தெளிவான ஒரு புரிதலோட வீடியோல இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திருக்கேன். தேங்க்யூ, நன்றி, பார்க்கலாம்.